இதா மரவத்தூரா? இல்லைங்க, சேத்துமனை. சரி. பெரியவரே சீக்கிரம் ஏறுங்க. இதுதான் மரவத்தூரா? என்ன யாரும் பேசாம இருக்கீங்க? மரவத்தூர் வந்தாச்சா? மருவத்தூர் வந்தா நான் சொல்றேன். நீங்களாவது பேசுனீங்களா? ஆமா ஆமா, ரொம்ப தூரம் போகணுமா? கொஞ்சம் தூரம் தான் இருக்கு. அங்க புதுசா குடி வந்த மைக்கேல தெரியுமா? தெரியாது. அவன் என் தம்பி தான். இதோ குண்டு வெடிச்சு கால் உடைஞ்சிருச்சு. என்னத்த சொல்றது போங்க. கால் உடைஞ்சிருச்சா? ஆமாமா, கால் உடைஞ்சிருச்சு. அங்க போனாதான் விஷயமே தெரியும். படுத்த படுக்கையா இருக்கானா. மரவத்தூர் வந்தாச்சுல்ல? வந்தா சொல்றேன்னு சொன்னேன்ல. சொல்லுங்க, மறந்துடாதீங்க. சரியான சாவு. என்ன என்ன என்ன? ஒன்றும் இல்லை. நீங்க 17 ரூபாய் கொடுக்காம போறீங்க. உங்ககிட்ட தான் சொன்னேன். நான் இங்க வண்டியை நிறுத்தினதுனால தானே எல்லாரும் வந்து இங்க சாப்பிட்டாங்க. டேய், ஓசியில சாப்பிடாதன்னு பல தடவை சொல்லிட்டேன். உன் வண்டியை எங்க நிறுத்து நான் சொன்னா? இதுவா பேசுப்பா. பணத்தை வச்சுட்டு போ. ஒண்ணுனா ஏன்டா இப்படி அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்க? என்னோட பண்ணுவேன் நீ? ஏமலே கேட்கறியா? விட மாட்டடா. என்ன பண்ணட பாரு. விடுங்க விடுங்க, இந்த பக்கம் வாங்க. பிடிச்சிட்டு போங்க. டேய், உன்னை கொன்னுடுடா. என்ன சண்டை? அண்ணா, மைக்கேல் வீடு எங்க இருக்குன்னு? அக்கா, இங்க புதுசா குடி வந்த மைக்கேல் வீடு தெரியுமா? நீங்க சொல்றது எனக்கு புரியலங்க. என்ன சொல்றாரு? என்கிட்ட வந்து பணத்தை கேக்குறியா? உன்னை சும்மா விட மாட்டேன்டா. அண்ணா 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 அண்ணா, ஏய், போடா அந்த பக்கம். இங்க புதுசா குடி வந்த மைக்கேல் வீடு தெரியுமா? ரைட்ல திரும்ப. அடே தம்பி, என் தம்பி எங்க இருக்க? பாட்டி, யாராவது ஓடி வாங்க. பாட்டி சீக்கிரம் வாங்க. என்னடி என்னாச்சு? ஐயோ, அம்மா, நீங்க எல்லாம் யாரு? ஐயோ, யாராவது வாங்க. தேவையில்லாம பேசுறீங்க, அடிச்சு மூக்கு உடைச்சிருவேன். பாட்டி என்னாச்சு? திருடன்னு சொல்றீங்க? என்ன பார்த்தா அப்படியே தெரியுது. அண்ணா நீங்களா? இவங்க எல்லாம் யாரு? ஆமா, நீங்க எங்க இருக்கீங்க? மேலதான் நம்ம வீடு. அப்படியா? ஆமா, உனக்கு தெரிஞ்சாளா? இவர் என்னோட வீட்டுக்காரரோட அண்ணா பாட்டி. அப்படியா? நானும் இவளும் பயந்தே போயிட்டோம். என்ன பயம்? இதுக்கு முன்னாடி மனுஷங்களை பார்த்ததில்ல. என்ன பார்த்து திருடன் திருடன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்லப்போனா நான் தான் பயந்துட்டேன். சரி, என் தம்பி எங்க? மேல இருக்காரு. அப்படியா? வாங்க. அண்ணா நீங்களா? என்ன கீழே ரொம்ப சண்டையா இருந்தது? அதையெல்லாம் விடுப்பா. இப்போ உனக்கு எப்படி இருக்கு? அட ஈஸ்வரா, எவ்வளவு பெரிய கட்டு! எலும்பு உடைஞ்சிருச்சா? எந்த டாக்டர் தான் பாத்தீங்க? தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சு ஏன்டா இப்படி பண்ணி வச்சுக்கிட்ட? இதெல்லாம் பெரிய அடியே இல்லனா. அத நீ மட்டும் சொன்ன போதுமா? சரி, நம்ம கிளம்பலாம். ஊருக்கு போய் நல்ல டாக்டரை பாக்குறோம். நான் போய் வண்டி பிடிச்சிட்டு வரேன். அட, வண்டி எல்லாம் பிடிக்க வேண்டாம். இப்பதானே வந்தீங்க. முதல்ல போய் குளிங்க. சாப்பிட்டதுக்கு பிறகு பார்க்கலாம். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. நீ முதல்ல ரெடியாகு. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. இப்ப பயங்கர வெயிலா இருக்கு. நம்ம சாயங்காலம் போலாம். ஏண்டா, வண்டிக்குள்ள ஏறி உட்கார்ந்த வெயில் தெரியாதுல்ல? அண்ணங்கிட்ட சொன்னா கேட்கவே மாட்டேன். நீ போய் டவலும் சோப்பெல்லாம் எடுத்து கொடு. அட, நான் சொல்றத கேளு. வலி இப்ப இல்லனா. நீ ஒன்னும் டாக்டர் கிடையாது. டாக்டர் சொன்னார்னா. இங்க என்ன டாக்டரா இருக்காங்க? நல்ல டாக்டர் தான் பார்த்தோம். எனக்கு நம்பிக்கையே இல்ல. காலுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நகம் முடி கட் பண்ணா அது வளர்ந்துரும். ஆனா கால் அப்படி இல்ல. சரி, நீங்க முதல்ல போய் குளிங்க. மத்தத அப்புறம் பாப்போம். ஓ, இவன் புராணம் தாங்க முடியல. சரி, டவல சோப்பு கொடு. எங்க போணும்? கீழே கிணறு இருக்கு. இல்ல, கொஞ்சம் தூரம் நடந்தீங்கன்னா ஒரு ஆறு இருக்கு. அந்த பக்கமா. ஆத்துலயே போய் குளிக்கிறேன். ஆமா. எங்க ஊருக்கு போறீங்களா? இல்ல, அதெல்லாம் நான் போக மாட்டேன். அண்ணன் குளிச்சுட்டு வரட்டும். நானே பேசி பாக்குறேன். அவர் வந்த உடனே பேசினா அவருடைய குணம் உனக்கு தெரியும்ல. என்னை கூட்டிட்டு ஓடி போயிருவாரு. சரி, அண்ணனுக்கு சாப்பாடு செய்.
ஓ, குளிச்சதும் பயங்கரமா பசிக்குது. நீ சாப்பிடலையாப்பா? கொஞ்சம் முன்னாடி தான் சாப்பிட்டாரு. ஆ. இது என்ன முட்டை கோழிக்கறி இல்ல? அது கோழிக்கறி வாங்கணும்னா சந்தைக்கு போகணும். எனக்கு தான் கால் ஒடிஞ்சிருக்கேன். ஐயய்ய, இதை நான் எப்படி சாப்பிடுவேன்? கோழிக்கறி இல்லைன்னா நான் சாப்பிட மாட்டேன்னு தெரியும்ல. பக்கத்து வீட்டுல கோழி எதுவும் கிடைக்காதா? இல்ல இல்ல. அது யாருது? அது நம்ம வீட்டு ஓனர் வளர்க்குற கோழி. அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து வாங்கிருக்கலாம்ல. அவங்க கோழியை விற்க மாட்டாங்க. அது என்ன, கோழி ஒத்துக்காதா விக்கிறதுக்கு? அது நைட்டு வேணா கோழி குழம்பு வச்சிடலாம்ண்ணா. மதிய சாப்பாடு தான் நல்லா சாப்பிடணும். நைட்டு தான் நம்ம இங்கிருந்து கிளம்புறோம்ல. சரி, இப்ப ஏதோ குழம்பு ஊத்தி சாப்பிடுங்க. இப்படி தெரிஞ்சிருந்தா நானே கோழி பிடிச்சிட்டு வந்திருப்பேன். ஏன் தலையெழுத்து? முட்டையே சாப்பிடுறான். நீங்க என்ன இந்த நேரத்துல கடை போடிட்டீங்களா? கடைய பூட்ட வேண்டியதுதான். இப்போ நான் அந்த நிலைமைக்கு வந்துட்டேன். அங்க இன்னைக்கு வியாபாரமே நடக்கல, சண்டை தான் நடந்துச்சு. கண்ணாடி பீரோ போச்சு, அலுமினிய பாத்திரம் போச்சு, கிளாஸும் உடைஞ்சிருச்சு, எல்லாமே போச்சு. அப்பவே பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா, ஆனா முடியல. சாயங்காலம் அந்த டிரைவர் தங்கப்பன் தலையில கட்டு போட்டுக்கிட்டு அங்க வந்திருக்கான். அவனும் அவனோட ஆளுங்களும் என்கிட்ட இருந்து 1000 ரூபாய வாங்கிட்டு போனாங்க. என்ன சொல்றீங்கன்னு புரியலையே. மைக்கேல தேடி ஒரு ஆளு வந்திருக்கான்ல, அவன் தான் அந்த டிரைவர் தங்கப்பனை அடிச்சு அவன் தலைய உடைச்சிட்டான்னு அங்க இருந்தவங்க சொன்னாங்க. ஆனா அது உண்மையானு தெரியல. ஆமா, அந்த ஆளு. ஏய், முடியாது முடியாது, என்ன பிடிக்க முடியாது. உன் அப்பாவால கூட என்ன பிடிக்க முடியாதுடா. அண்ணா, வந்து பிடி. அந்த ஆள் தான். சிக்குவா? நான் பாத்துக்கிறேன். மாட்டேன். நான் சொன்னது இவன் தான். என்ன பிடி, என்ன பிடி. இல்லங்க, இப்ப எப்படி இருந்தாலும் நான் உங்களை பிடிச்சிருக்காத. இல்லங்க, ஓடாதீங்க. இல்லங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நான் ஓடுறேன். மாட்டீங்களா? அது ஆ? ஒரு என்ன? விஷயம் கேட்கணும். என்ன இந்த நேரத்துல ஒரே சத்தம்? பாட்டி நீங்க போங்க. அவர் மைக்கேலோட அண்ணன் தானா? அவர் மார்க்கெட்ல டிரைவரோட சண்டை போட்டு அவர் மண்டையை உடைச்சிட்டாராம். அடக்கடவுளே, எதுக்குடி? தெரியல. அவன் பெரியப்பாவையே ஓட வைக்கிறான் பாத்தீங்களா? ஆமா, அவருக்கு ஊர்ல என்ன வேலை? அது அவர் அரசியல்ல இருக்காரு. கட்சி ஆபீஸ் நினைக்கிறேன். எந்த கட்சியில? அது ஏதோ ஒரு கட்சி பேர் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா? காங்கிரஸ் கட்சி தான். அந்த கட்சியில செக்ரட்டரியா இருக்காரு. ஏன் கேக்குறீங்க? இவரு மார்க்கெட்ல யாரையும் அடிச்சிட்டாராம். இல்ல இல்ல, புடி பார்க்கலாம். அவர் அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாரு. முடியாது முடியாது, எனக்கு பசிக்குது, சோறு போடுமா. சரி, நான் அப்புறம் வரேன். வா, 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 வா. இந்த ஆளு கொஞ்சம் கூட சரியில்லை. டிரைவர் தங்கப்பனும் அவன் ஆளுங்களை சேர்ந்து உங்களை பழிவாங்க நினைக்கிறாங்க, நீங்க வெளியே போகாதீங்கன்னு சொன்னப்போ அவங்களை இங்க வர சொல்லுங்க, தாராளமா பழி வாங்கிட்டு போகட்டும்னு சொல்றானே. மைக்கேலோட கால் உடைஞ்ச விஷயம் தெரிஞ்சுதானே வந்திருக்கான். ஆமா, உடனே எல்லாம் போக மாட்டாராம். தம்பிக்கு விவசாயத்துல உதவி பண்றதுக்காக வந்திருக்காராம். அப்படியா? அந்த தங்கப்பனுக்கு 1000 ரூபாய் கொடுத்திருக்கன்ல, இவன் தள்ளி விட்டான் பாரு. அவன் மண்டை உடைஞ்சு நல்லதாயிடுச்சு. வயிறதே சாப்பிட்டுட்டு காசு தரமாட்டேன்னா. சரி, நான் வரேன். கடையில நிறைய வேலைக்கு இருக்கு, நான் வரட்டுமா?